வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை தர காத்திருக்கிறார் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஹரிஹரன். வணக்கம் சார். வணக்கம் சார். கமாடிட்டி ட்ரேடிங் லாஸ்ட் வீக் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க. லாஸ்ட் வீக் மோரஸ் எலெக்ஷனோட எக்ஸ்பெக்டேஷன்லேயே போயிட்டு இருந்தது. ஃப்ரைடே வந்து வால்யூமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஓவரால் மார்க்கெட்டில். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ருப்பியோட வேல்யூ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி 58 ரூபா 57 காசுல முடிவடைஞ்சிருக்கு. அது நம்ம அந்த வாரம் புதன்கிழமையே சொல்லிட்டோம், திங்களும் சொன்னோம், புதன்கிழமையும் சொன்னோம். மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான ருப்பி ஆக்சுவலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரீசன் என்னன்னா மோரலஸ் இப்போ வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும், பிஜேபி வரும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ருப்பி ஸ்ட்ராங்காக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அதற்கான தகவல் வெளியாக ருப்பி படிப்படியாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்து இன்னைக்கும் வந்து ருப்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எல்லா கமாடிட்டியும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறங்க ஆரம்பிச்சது. பட் உலக அளவில் பெரிய மாறுதல் இல்லை. தங்கத்தை பொறுத்தவரையில் அமெரிக்க சந்தையில் எடுத்து பார்த்தோம்னா $1292 முடிவடைஞ்சிருக்கு. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. அதே இந்த வாரம் கோல்டு அண்ட் சில்வர் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ரேஞ்ச் மார்க், அதாவது ட்ரெண்ட் மார்க்கெட் கிடையாது. ஒன்னு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு வாரம் சொல்ற மாதிரி இந்த வாரம் வந்து ட்ரெண்ட் கிடையாது. இட்ஸ் பியோர் சைட் வேவ் மார்க்கெட். ஒரு ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும், ஒரு ஒன் சைட் ட்ரெண்ட் எடுக்காது இந்த வாரம். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கும் சரி, ஒரு 2-3 டேஸ் பொசிஷன் ட்ரேடர்ஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா போர்ட்ரேட் திருப்பி கிடைச்சிடும் மோர்லஸ் இந்த வீக்ல. அண்ட் தென் ஆயிலை பொறுத்த வரைக்கும் முக்கியமா ரெண்டு தகவல் டாமினேட் பண்றது. ஒன்று உக்ரைன் பிரச்சனையும், இன்னொன்று ஃபெட்டோட டேப்பரிங் ஃபர்தரா கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிற பிரச்சனையால ஆயில் ஆக்கிபை இருக்கு. அதை பேஸ் பண்ணி கோல்டும் இருக்கலாம். பட் பெரிய செய்தி வெளியாகிற மாதிரி இந்த வாரம் எதுவும் தெரியல. பேஸ் மெட்டல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எல்எம்இ இன்வென்ட்ரி ஓரளவுக்கு சைட் வேவ் மார்க்கெட். ஸோ ஓவராலா பார்க்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. க்ரூட் ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு $100 மேல ஒரு 2-3 நாள் நின்றுட்டு இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சார், இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வெளிவந்திருக்கு. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து உலக நாடுகள் இருக்கக்கூடிய கமாடிட்டி ட்ரேடிங் அதாவது பிசினஸ் வேர்ல்டு எப்படி பார்க்கறாங்க? பிசினஸ் வேர்ல்டு வந்து வெளியில ஒரு மாதிரி பார்ப்பாங்க, உள்ள ஒரு மாதிரி செயல்படும். பட் வெளியாகிற செய்திகள் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப புதிய ஆட்சி கண்டிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா லைக் பேஸ் மெட்டல்ஸ்க்கான ரிக்குவயர்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகலாம். ஆனால் என்னதான் இங்க ரிக்குவயர்மெண்ட் அதிகமாகிற மாதிரி தெரிஞ்சாலும் எல்எம்இல எந்த அளவுக்கு டிமாண்ட் சப்ளை ட்ரேட் பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகுதுங்கிறத வச்சுதான் நம்ம ரேட்டே நிர்ணயிக்கப்படுறதுனால நம்ம இது ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர பெரிய அளவில் எதுவும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க நாகையில இருந்து காமராஜ். வணக்கம் காமராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. வணக்கம் சார், நாகப்பட்டினம் காமராஜ் பேசுறேன். சொல்லுங்க காமராஜ். சார் கிட்ட பேசுறேன் சார். வணக்கம் சார். அவங்க கேளுங்க சார். நாகப்பட்டினம் காமராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம், கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க சார். அமௌண்ட் என்னோட அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சு சார். நான் இன்னைக்கு பஸ் ட்ரேட் பண்றேன். இன்னைக்கு எதுல சார் எந்த கமாடிட்டியில பண்ணலாம் அட்வைஸ் பண்ணுவீங்க? ரைட், க்ரூட் ஆயில் சொல்றேன், நோட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுதா பாருங்க. இன்னைக்கு 5984 மார்க்கெட் வெள்ளிக்கிழமை முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு எடுத்தீங்கன்னா 5970க்கு கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா செல்லிங் போங்க. முதல் டார்கெட் 5951 இருந்தாலும் 60ல வெளியாகிறது நல்லது. அதே பை சைட்ல 6005க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 6021, 6015, 14ல வெளியாகலாம் நீங்க பை சைட்ல போறதா. நன்றி. சார், இப்போ கோல்டு சில்வர்னுடைய ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கும்? பியூர்லி சைட்வே மார்க்கெட். அதாவது ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த வருடமா கிட்டத்தட்ட 1.5 வருடமா சொல்லிட்டு வரும். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஆனால் டவுன் ட்ரெண்டா இருக்கும், இல்ல சைட்வேவா இருக்கும். பட் மார்க்கெட் பெரிய அளவில் அப் ட்ரெண்ட் கிடையாது கோல்டை பொறுத்தவரையில. ஃபர்தராகவும் அந்த நியூஸ் கண்டினியூ ஆகுது. இந்த வருடம் லைக் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், முதல் ஒரு 6 மாதங்கள் விலை ஒரு மாதிரி இருக்கும், கடைசி காலாண்டு விலை இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் அதற்கான செய்திகளும் டெக்னிக்கலா நான் சொன்னது. பட் செய்திகள் எப்படி வெளியாகுது அப்படின்னா, ஃபெட் மேற்கொண்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த 45-40,000 பில்லியன் டாலரை கூட ஒரு அடுத்தடுத்து ஒரு 2-3 மாதங்கள்ல முடிச்சு க்ளோஸ் பண்ண போறோம் ஃபெட் டேப்பரிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாயிட்டு இருக்கு. அப்படி வெளியானால் கோல்டு ஒரு நல்ல ஃபாலோ கொடுக்கும், சில்வரும் ஒரு ஃபாலோ. இட்ஸ் லாங் டேர்ம் ட்ரெண்ட். என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது முழுக்க டெக்னிக்கல்ஸ் அளவுகளை ஃபாலோ பண்ணி பண்றது இட்ஸ் ஃபார் பெட்டர்னு சொல்லுவோம்.
அந்த இடத்துல போயிட்டு நம்ம ட்ரெண்ட் லாங் டேர்ம்ல ட்ரெண்டை வியூ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. என்ன லாங் டேர்ம்ல ட்ரெண்டை வியூ பண்ணி ட்ரேட் பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும். அது ஒரு கோல்ட்ல 1000 பாயிண்ட் நம்ம கோல்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் டார்கெட் வைக்கிறோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து 40 ரூபா 50 ரூபா இருக்கும். 1000 ரூபாய் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா 500 ரூபாய் இருக்கும் ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த மினிமம் 300-350 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுதான் ஆகிறோம். இல்லைன்னா 350 ரூபா பக்கம் வரும்போது பை பண்ணலாம். ஸோ லாங் டேர்ம்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள் எடுத்துக்கலாமே தவிர என்ன ஆகும் மார்க்கெட் ஓவராலா அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். முக்கியமாக நகை வியாபாரிகள்லாம் இதில் எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி நம்மள மாதிரி ரீட்டைல் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க 2-3 டேஸ் பொசிஷன் எடுத்து பண்றவங்க அந்தந்த வீக் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பண்றது தான் பெட்டர். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து தங்கம் 28,000 - 29,000 நம்மளே ஒரு 3 மாதங்களா பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுல 1000 ரூபாயில 1000 மூவ்மெண்ட்ல 2000 சம்பாதிச்சவங்களும் இருப்பாங்க, 1000 ரூபாய் விட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ இதுல வந்து இன்ட்ராடேல எடுத்து படிப்படியா சம்பாதிச்சுட்டு போறதுதான் பெட்டர்னு சொல்லுவேன். ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து அருண் பிரகாஷம். வணக்கம் அருண், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் நான் உங்க கிளைண்ட் தான் சார். இந்த வாரமா ஸ்டாப் கொடுப்பீங்களா சார்? வாரமா அடுத்த வாரம் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த வாரமா கொடுப்பீங்களா? கொடுப்பேங்க. சரி காட்டு மோரலஸ் நான் நாளில இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு நான் லைவே கூட காட்டினாலும் காட்டுவேன். எப்படி அதை வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுவேன். ஏன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க லேப்டாப் எடுத்து வந்து ஆஃபீஸ்ல இருந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு போயிடுங்க. ஆனால் நல்லா முழுமையா லான்ச் பண்றது அப்படிங்கறது நீங்களே ஆட்டோமேட்டிக்கா வீட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பண்றது ப்ராபப்ளி நாளைக்கே முடியலாம். முடிஞ்சுன்னா நான் லைவாவே உங்களுக்கு காட்டிடுவேன். நன்றி சார். இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்னுடைய பொசிஷன், அதாவது ட்ரேடிங் பொசிஷன் எல்லாம் பார்த்தா இன்னும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்ப புதுசா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றதுக்கு எதிர்பார்ப்பாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது புதிதா கமாடிட்டி ட்ரேடிங்குள்ள வர்றவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஆக்சுவலா வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இட்ஸ் பியூர்லி இந்தியன் மார்க்கெட். 90% இந்தியன் மார்க்கெட் தான். பட் கமாடிட்டிஸ் எடுத்தோம் அப்படின்னா 90% குளோபல் மார்க்கெட். அது இந்தியன் மார்க்கெட் இது ஓஷன். இது முழுக்க முழுக்க உலக அளவுல நடக்கக்கூடிய டிமாண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் இங்க கமாடிட்டியோட ரேட்ஸ் எல்லாம் டிரைவ் ஆகுது. இதுல நம்ம இந்தியன் எக்கானமியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய இந்தியாவில் ஏதாவது மாறுதல் இருந்துச்சுன்னா அந்த மாறுதல் கமாடிட்டி எப்படி பாதிக்கும்னா ஒன்லி ரூபி. மற்றபடி வந்து வேற எந்த ஒரு பெரிய செய்தியும் இந்தியாவால கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் எடுத்து பார்த்தோம்னா ருபி வேல்யூவை தவிர இந்தியாவில டிமாண்ட் சப்ளையால விலைகள் மாறுச்சு அப்படிங்கிறது இல்ல. ருபி வேல்யூ டாக்ஸேஷன் இம்போர்ட் டியூட்டி 10-11 ஆண்டுகளே எடுத்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க மாறுதல் எல்லாமே வந்து உலக அளவில் நடக்கிறதா மாறுதே தவிர ஸ்பெசிபிக்கா இந்தியாவில எப்படி இருக்க டிமாண்ட் அதனால ஏறிச்சு, இந்தியாவில சப்ளை அதிகமா இருக்கு இறங்குச்சு, இந்த மாதிரி நியூஸ் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ இங்க நடக்கிற எலெக்ஷன், இங்க நடக்கிற குரோத்தால கமாடிட்டி மார்க்கெட்ல பெரிய பாதிப்பு இருக்கும்ன்ற ஒரு நோக்கத்துல யாருமே ட்ரேடிங் பண்ண வேண்டாம். பாதிப்புனா ஒரு மார்க்கெட் ஏறுதோ இல்ல இறங்குதோ மூவ்மெண்ட்ஸ் வந்து இங்க பெருசா இருக்காது இதனால. பட் ருபி வந்து நம்மளை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் போகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அட்லீஸ்ட் ஒரு 57-60-70 வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்தாலும் படிப்படியா ஏறிக்கிட்டே ருபி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கலாம். அதை வச்சு வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கலாம் மார்க்கெட்ல. மற்றபடி இப்போதைக்கு நியூ பிகினர்ஸ் எலெக்ஷனால நம்ம வந்து இதுல இறங்கலாமா வேண்டாமா இல்ல ட்ரேடிங் பண்ணலாமா வேண்டாமான்ற கன்ஃபியூஷனே வேண்டாம். எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு முழுக்க இன்கேஸ் கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்டா இருந்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய அளவுகளை மட்டும் ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்க வெளியில எங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ஒரு 3 நாட்கள் இலவசமா பெற்று அதை பயன்படுத்தி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு வாங்க. நன்றி சார். நம்ம ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து கணேஷ். வணக்கம் கணேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. சார் வணக்கம் சார். மதுரையில பேசுறேன் சார். ஹலோ சொல்லுங்க கணேஷ். ஹலோ சார். நான் வந்து இப்ப கமாடிட்டி முழு நேரமா பண்ணலாமா சார்? வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? வந்து பிசினஸ் பண்ணேன். அது வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. அதனால ஓரளவுக்கு வெளியே அலைஞ்சிட்டுனா நம்மளால வெளியே அடிக்கடி இருக்கனால நம்ம உடம்பு முடிய மாட்டேன் அடிக்கடி. அதனால ஓரளவுக்கு ஃபுல்லா இதுலயே பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் சார். ஒரு 5 lakhs போட்டு 20,000 மேக்ஸிமம் 15,000 சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அது வந்து ஓரளவுக்கு அலையக்கூடாதுன்றாங்க டாக்டர். அதனால ஓரளவுக்கு இதுல நம்ம ஆபீஸ் வந்து அண்ணா நல்லா தெரியும் எனக்கு. அங்க போய் பண்ணலாமா சார் ஓரளவுக்கு? இல்ல ஆல்ரெடி நீங்க வந்து கமாடிட்டி மாதிரி பண்ணிருக்கீங்களா இல்லையா?
இல்ல பண்ணல சார். இப்பதான் நம்ம ஆபீஸ்ல விசாரிச்சு வந்தேன். சரி இருந்தாலும் உங்களோட ஒரு ஐடியா கேட்டுக்கலான்ற கேட்டேன். இப்ப இவ்வளவு நேரம் பண்ணலாமான்னு. ரைட். அதாவது ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணல இது வரைக்கும், இப்போ ஆரம்பிக்கவே போறேன் அப்படின்னா இருக்க தொழில மொத்தமா வச்சுட்டு வர வேண்டாம். இதுல ஒரு 3 மாசம் இருந்து நீங்க எங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ணி மதுரையிலே எங்களோட நேரடி மண்டல அலுவலகமே இருக்கு. சுகுணா பஸ் ஜங்ஷன் பக்கத்துல. தாராளமா கிரேட் வெஞ்சர்ஸ் தொடர்பு கொண்டு நம்பர் வாங்கிட்டு நீங்க நேர்ல போய் சந்திங்க. கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் கட்டுப்பாடோட அளவுகள்லாம் வச்சு ட்ரேட் பண்ணி லாபகரமா வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு பாதி குறைச்சிட்டு இதுல பாதி கவனத்தை செலுத்தலாம். அதுக்கப்புறம் அதை முழுசா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா போறீங்க அப்படின்னா அதை முழுசா விட்டுட்டும் இதுக்கு வரலாம். நன்றி. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கங்க, குரு கிட்ட பேசுங்க. பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க சார். வணக்கம் சார். எப்படி கடவுள் புண்ணியத்துல நம்ம நாட்டுல ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோன்னா நம்ம கரன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு வழக்கம் போல ஏமாறாம இந்த வாட்டி ஏமாறமா இருக்குமாங்கிறது மேல மேல போகதான் தெரிய போகுது. அதனால இப்போதைக்கு இன்னை சூழ்நிலைப்படி இந்தியா அந்த இருக்க புதிய ஆட்சியோட எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு தான் ஒரு எதிர்பார்ப்புல இருக்கும். அப்படி ருப்பியோட வேல்யூ ஸ்ட்ராங்கா கண்டிப்பா இங்க கமாடிட்டி மார்க்கெட்டோட விலைகள் குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைஞ்சதுன்னா தாராளமா திருப்பி ஒரு பாட்டம் ரேட் கிடைக்கும். பை பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம். லைக் செல் ட்ரேட் மார்க்கெட் பெரிய அளவுல வீழ்ச்சியை கொடுக்காது. என்ன காரணம்? ஏன்னா ருப்பி படிப்படியா 5 பைசா 10 பைசா இப்படிதான் ஸ்ட்ராங் ஆயிட்டு போகும். ஒரே நாள்லயே 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா ஸ்ட்ராங்கா போறது கிடையாது. அதனால படிப்படியா ஸ்ட்ராங்கா எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால பெரிய அளவுல ஒரு அதை வச்சு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கும் நம்ம எதிர்பார்க்காம இருக்கலாம். ஆனால் என்னென்ன செய்திகள்லாம் வெளியாகுது அப்படின்னா மொத்தமா நம்ம எம்சிஎக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியாகுது. புதிய ஆட்சி எந்தெந்த விதத்துல அப்படின்னா கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் குறைக்கலாம். அப்படி குறைக்கிறது அடுத்த பட்ஜெட்ல தான் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. அப்படி இடைக்காலத்துல பண்றதுக்கான முடிவு இருந்து அமெண்ட்மெண்ட் தனியா இருக்குன்னு பாஸ் பண்ணலாம்ன்ற ஒரு செய்தியும் வெளியாகுது. இன்கேஸ் அதை செய்யல அப்படின்னா கண்டிப்பாக உடனடியா ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வரதா இருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3 மடங்கு டேர்ன் ஓவர் பெருகிடும். லைக் பிசினஸும் பெருகும். என்ன ஆனாலும் ஒரு வருடத்தை அடுத்த ஒரு 6 மாதம் 8 மாதம் அதிகபட்சம் ஒரு 8 மாதம் சொல்லலாம், அதாவது பட்ஜெட் வரைக்கும். அதுக்குள்ள கண்டிப்பா கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் முழுமையாக விலக்கப்படாது. ஆனால் கண்டிப்பாக கோடிக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய அளவு. செல் சைட்ல மட்டும் 1000 ரூபாங்கிறது பெரிய அளவுல குறைஞ்சு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு வரலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி ட்ரேடர்ஸ்க்கு இன்னும் நல்லா ஈஸியா இருக்கும். ஜாபர்ஸ்க்கும் மார்க்கெட் நல்லா நிறைய பேர் பங்கெடுப்பாங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும், இன்னும் பெட்டரா இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. நன்றி. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க திருச்சியில இருந்து சதீஷ். வணக்கம் சதீஷ், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சதீஷ், சொல்லுங்க உங்களோட சந்தேகம். அலுமினியத்தோட ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கும்? பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே சைட் வே மார்க்கெட் தாங்க, பெரிய ட்ரெண்ட் மார்க்கெட் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு அளவுகள் சொல்றேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 102 ரூபாய் 5 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 102 ரூபாய் 80 காசுக்கு மேல போச்சுன்னா தான் மார்க்கெட் பை. அப்படி பை பண்ணாலும் பெரிய அளவு டார்கெட்ல 103 ரூபாய் 15 காசா இருந்தாலும் 103 ரூபாய் 5 காசுல வெளியாகிறது நல்லது. அதே செல் சைட்ல 101 ரூபாய் 85 காசுக்கு செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 101 ரூபாய் 35 காசு, கிட்டத்தட்ட 50 காசு டார்கெட் இருந்தாலும் 25 காசுல நீங்க வெளியாகிறது நல்லது. நன்றி. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து அயூப். வணக்கம் அயூப், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம். வெள்ளிக்கிழமை அப்பாயின்மெண்ட் வர முடியல, மன்னிச்சுக்கங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னொரு நாள் வரேன். ரெண்டாவது இப்ப நம்ம சார் இப்ப கன்சூமர் இப்ப கேள்விப்பட்டீங்கன்னா இப்ப நம்ம கன்சூமர் ட்ரேட் பண்ற பட்சத்துல கன்சூமர் ஒரு ப்ராடக்ட் பை பண்றாங்க அப்படின்னா அது உடனே செல் பண்ண அவசியம் இருக்கு. கன்சூமருக்கு ப்ராடக்ட் அவங்க யூஸுக்கு வாங்குறாங்க இல்லையா, அவங்க ப்ராடக்ட் யூஸுக்கு வாங்கும் போது உடனே அவங்க செல் பண்ண என்ன ஒரு ப்ராப்பர் ரீசன் என்ன இருக்கு? ஒரு ட்ரெண்ட் புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் ப்ராப்பர் சொல்லுங்க சார். சரியா புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்கமா நீங்க கேட்கலாமே. கன்சூமர் மார்க்கெட்ல இருக்கும்போது அவங்க ஒரு ப்ராடக்ட் பை பண்ணும்போது எதுக்கு செல் பண்ணணும்? பிசிக்கலா பை பண்ணும்போது எங்க செல் பண்ணணும் கேக்குறீங்களா? இல்ல, அவங்க ஒரு கன்சூமர் ப்ராடக்ட பை பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட் யூஸ்க்காக வாங்குறாங்க கமாடிட்டி, காப்பர், ஜிங்க், வாட்டர் இது. அப்படி இருக்கும்போது
அவங்களோட ப்ராடக்ட் வந்து அந்த வாங்க ஒரு செகண்ட்லயே வந்து என்ன அவசியம் இருக்கு என்ன அவசியம் இருக்கு. நாங்க தேட வாங்கி இருக்கிறோம்னா ஒரு லாட் ப்ராஃபிட் இதுதான் பண்றோம். பட் கன்சியூமருக்கு என்ன பர்பஸுக்கு வாங்கி விற்கிறதுக்கு இது ப்ராப்பர் கொஞ்சம் சொல்லுங்க. அயூப் நீங்க சொல்றது இன்னுமே கிளியரா இல்ல. அயூப் நீங்க சுருக்கமா சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன. காலர் கட் ஆயிடுச்சு. எனக்கு நான் உள்வாங்கின விதத்துல பேசணும் அப்படின்னா, ஒன்று கன்சியூமர் ஐ மீன் இங்க ஆன்லைன்ல வந்து பை பண்றாங்க, யாரு விற்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாருன்னு நினைக்கிறேன். எப்ப எந்த பாயிண்ட்ல செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, எந்த பாயிண்ட்ல செல் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. கொஸ்டினே வந்து அன்பினிஷ்டு கொஸ்டினா இருக்கு. பட் இருந்தாலும் எந்த விலையில நீங்க வாங்குறீங்களோ, யாராவது ஏற்கனவே கம்மியான விலையில வாங்கி வச்சிருந்தா அவங்க விற்பாங்க. அவங்க விற்கும் போது நீங்க அதை வாங்குவீங்க. ஆனா யாரு விற்கிறா யாரு வாங்குறாங்கிற கண்ட்ரோல் நம்ம கையில இல்ல. அது முழுமையாக M6 கிட்ட தான் இருக்கு. M6 கிட்டையும் கிடையாது. ஏன்னா வந்து எங்க இருந்து வேணாலும் யார் வேணாலும் பை செல் பண்ணலாம். இது யாருக்கு தெரியும் அப்படின்னா M6க்கு தெரியும் யாரு இங்க வாங்கினது யாருக்கு வித்திருக்கு, யாரு வாங்கினது யாருக்கு வித்திருக்குன்றது. ஸோ அதை பத்தி நம்ம ஆராய வேண்டிய நிலைமையும் நமக்கு கிடையாது. நமக்கு தேவையில்லாம் நம்ம வாங்கும்போது விலை கிடைக்கிறா, விற்கும் போது விலை கிடைக்காது. இது பிசிக்கல் மார்க்கெட்ல போய் நீங்க நிஜமாலே வாங்கி விற்கணும் அப்படின்னா விலை கிடைக்காது. அதுக்காக நீங்க அதுக்குன்னு தனியான நேரத்தை ஒதுக்கி போய் விற்கும் போது விலை மாறுதல்கள், கடைசியில வந்து பணம் இல்லைன்னு பிசிக்கலா கேரி பண்ணணும், திருப்பி பணத்தை கேரி பண்ணணும். இந்த பிரச்சனைகள் எதுவுமே இதுல கிடையாது. நீங்க வாங்கணும் விற்கணும்னா ஒரு நொடியில வாங்க போறீங்க, விலை கிடைச்சா விற்கிறதுக்கு ஒரு நொடியில. ஸோ பையர் செல்லர் ஓப்பன் அக்ராஸ் இந்தியா. ஸோ இதுதான் எனக்கு நீங்க கேட்ட கேள்வியில அதிகபட்சம் சொல்ல முடியும். மேற்கொண்டு கேள்விகள் உங்களுக்கு இந்த கேள்வி பதில் தவறா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கேள்வி நாளைக்கு திருத்தமா கேளுங்க, கண்டிப்பா சொல்றேன். சார் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். பேசுங்க சந்தோஷ். குட் மார்னிங் சார். லெட்டோட அளவு சார் என்ன? லெட் அளவுகள் வேணுமா? லெட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 124 ரூபாய் 50 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 124 ரூபாய் 95 காசுக்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 125 ரூபாய் 45 காசு எதிர்பார்க்கலாம். டவுன் சைட்ல இங்க செல்லிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா 123 ரூபாய் 85 காசுக்கு தான் செல்லிங் கன்ஃபர்மேஷன். அப்படியானாலும் டார்கெட் 123 ரூபாய் 40 காசுல நீங்க வெளியாகலாம். நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க ஈரோட்ல இருந்து அப்துல். வணக்கம் அப்துல், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அப்துல், சொல்லுங்க. சார் நான் இப்ப நியூ கிளைண்ட் ஒரு 2 மாசம் தான் ஆச்சுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. நான் 2 மாசம் தான் ஆச்சு நியூ கிளைண்ட். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பிசிக்கலா ஒரு 10 கிலோக்கு மேல சில்வர் வந்து ஒரு 45 வரைக்கும் வாங்கி வச்சுட்டேன். அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு என்னைக்காவது ஒரு நாளைக்காவது அந்த ரேட் இது ரைஸ் ஆகுங்களா, இல்ல ருபி ரொம்ப வீக் ஆகும் போது ரொம்ப கீழே போய் நின்றுமா அப்படிங்கறது சந்தேகம். வெள்ளி 45,000 வரைக்கும் வரதுக்கான எந்த ஒரு செய்தியும் இப்போதைக்கு இல்லைங்க. நீங்க அப்படி வெள்ளிய 2 வருஷம் முன்னாடி வாங்கி வச்சிருக்கேன், மேலும் நஷ்டத்துல விற்க விரும்பல அப்படின்னா இன்னொரு 2 வருஷத்துக்கு நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. எப்படியாக இருந்தாலும் வெள்ளியோட விலை 35,000 38,000 போனாலும் நம்ம ஒரு 3-4 வருடங்களை கண்டிப்பா திருப்பி நம்ம 50,000 60,000 பார்க்க தான் போறோம். அதனால அது ஒரு அசட்டா நீங்க சொத்தா நினைச்சு லாக்கர்ல வச்சுக்கிறது நல்லது. அதை இப்ப நஷ்டத்தை விற்க வேண்டாம்னு சொல்லுவேன். நன்றி. ஓகே சார், இந்த வாரம் கோல்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? கோல்ட் இந்த வாரம் இல்லை, இன்னைக்கு சொல்லலாம். லைக் ஜென்ரலா வந்து ஓவரால் வீக்குக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல சொன்னோம் அப்படின்னா $1,265 பாட்டம் சப்போர்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் $1,230. அப்படியே அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கு. இன் பிட்வீன் ஒரு ஷார்ட் டர்ம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா 1,278 செல் பை ஐ மீன் அப்பர் சைட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,212 எதிர்பார்க்கலாம். இது லைக் ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். கோல்டை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அளவுகள் எடுத்தோம்னா 28,220க்கு மேல இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 28,289. அதே டவுன் சைட்ல 28,052 கீழே போச்சுன்னா செல் பண்ணலாம். முதல் டார்கெட் 27,952. நன்றி. சில்வர் மற்ற பேஸ் மெட்டல்ஸ் லெவல்ஸ் வெள்ளி நேற்று முடிவடைந்த விலை வெள்ளிக்கிழமைக்கு 4,894 முடிவடைஞ்சிருக்கு ஜூலை கான்ட்ராக்ட். அதே இன்னைக்கு எடுத்தோம்னா 41,260க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 41,400 இருந்தாலும் 41,350 வெளியாகிறது நல்லது. அதே செல் சைட்ல 40,874 கீழே இருந்துச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 40,624 எதிர்பார்க்கலாம்.
என்ன ஆனாலும் இதுலயும் ஒரு 100 பாயிண்ட்ல வெளியாகிறது, ஒரு 770 780 பக்கம் வெளியாகிறது நல்லது. முழுசாக டார்கெட் ஒன்றுக்கு வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஓகே சார், இன்னைக்கு கமாடிட்டி ட்ரேடிங்ல இந்த வாரம் ஃபுல்லா சந்தையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, லாஸ்ட் வீக் சந்தை எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி தான் தெளிவா சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.